ஹலோ கைஸ், இனி நம்ம பார்க்க போகிறது மெட்ரோவோட ஒரு பெரிய மைல்கல். அதாவது இந்தியாவிலே ஃபர்ஸ்ட் டபுள் டெக்கர் மெட்ரோ ரூட்டான இந்த ஆழ்வார்த்து நகர் டு போரூர் வரைக்கும் உள்ள ஒர்க்கோட அப்டேட் தான் பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா கீழே போகிற இந்த எல்லோ லைன் பூந்தமல்லியில் ஸ்டார்ட் பண்ணி கலங்கரை விளக்கம் வரைக்கும் போக போகுது. அதுபோக மேலே போகிற ரெட் லைன் வந்து மாதாவரம் மில் காலனியில் தொடங்கி சோழிங்கநல்லூர் வரைக்கும் வரப்போகுது. இந்த ரூட்டில் இப்போ என்னென்ன ஒர்க்கு போயிட்டு இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக இந்த ரூட் ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுற மாதிரி, அதாவது இந்த எல்லோ லைன் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணுற மாதிரி பிளான் இருந்தது. பட் இப்போ எலெக்ஷன் வர போகிறதுனால அந்த கோட் ஆஃப் கான்டாக்ட் வந்திருந்ததுனால இப்போதைக்கு கொஞ்சம் தள்ளி போட்டு வச்சுருக்காங்க. ஜூன் மாதத்தில் ஓப்பன் ஆகும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். இப்போ நம்ம வந்து இந்த ரூட்டில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது வந்து ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன். நம்ம போகிற இந்த இடத்துல வந்து ஆழ்வார் திருநகர் மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதுலையுமே பார்த்தீங்கன்னா காங்கோஸ் லெவலில் இன்னும் வந்து இந்த இதெல்லாம் க்ளோஸ் பண்ண வேண்டியிருக்குது. ஒரு சில இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க, பட் இன்னும் ஒரு சில இடத்துல ஓப்பனாக இருக்குது. ஸோ இதில் வந்து என்ட்ரி எக்ஸிட்டுக்கு இங்கே பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு அதில் ஒரு சில காலம் போட்டிருக்கதை நம்மளால் பார்க்க முடியுது. வாங்க திறந்து பார்த்துக்கிட்டே போகலாம். இந்த ரூட்டில் இன்னும் இந்த கர்டர் லிஃப்டர் வந்து இங்கே தான் இருக்குது. ஸோ இதில் வந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா, இன்னும் ஒரு சில இடத்துல கர்டர் இன்னும் பிளேஸ் பண்ண வேண்டியிருக்குது அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்போ நம்ம வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன் பக்கம் வந்துட்டோம். இதில் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு என்ட்ரி எக்ஸிட்குரிய அந்த ஒர்க்கும் தொடங்கி போயிட்டு இருக்குது. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அந்த காலம் போட்டு அதுக்கு மேலே அந்த காங்கோஸ் கூட கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காங்கோஸ் லெவல்லையும் பார்த்தீங்கன்னா எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி அந்த சைடுமே வந்து என்ட்ரி எக்ஸிட்டுக்கான பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க. நம்ம ஒரு 1 மந்த்துக்கு முன்னாடி பார்க்கும்போது பள்ளம் தோண்டி வச்சுருந்தாங்க. இப்போ அதில் வந்து அந்த காலம் போட்டு கொஞ்சம் மேலே வந்துகிட்டு இருக்குது. இப்போதைக்கு இதுதான் வலசரவாக்கம் மெட்ரோ ஸ்டேஷனோட ஒர்க் அப்டேட். இந்த ரூட்டில் நம்ம லாஸ்ட் மந்த் வரும்போது ஆல்மோஸ்ட் நிறைய இடத்துல கர்டர்லாம் பிளேஸ் பண்ணிட்டாங்க. அந்த போரூர் பக்கத்தில் தான் வந்து கர்டர் பிளேஸ் பண்ண வந்தது. இப்போ அங்கேயுமே பிளேஸ் பண்ணிட்டுருங்க. நம்ம கொஞ்சம் தூரத்தில் அதையும் போய் பார்ப்போம். இப்போ வாங்க அப்படியே திறந்து போவோம். இந்த வலசரவாக்கத்தை தாண்டி கொஞ்சம் தூரத்திலே மேலே உள்ள ரெட் லைன்ல இருந்து கீழே உள்ள எல்லோ லைனை கனெக்ட் பண்ணுறதுக்காக ஒரு லூப் லைன் போயிட்டு இருக்கோம். ஸோ அதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சென்டரில் நம்மளுக்கு வந்து அந்த கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியும். இந்த கர்டர் வந்து அப்படியே நம்மளுக்கு அடுத்தடுத்த பில்லர் போகும்போது கொஞ்சம் கொஞ்சமாக இறங்கி கீழே உள்ள எல்லோ லைனில் கனெக்ட் ஆகிறத நம்மளால் பார்க்க முடியும். இப்போ பார்த்தீங்கன்னா மேலே உள்ள பார்த்தீங்கன்னா எல்லாமே ஐடைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அதில் வந்து நம்மளுக்கு 3 ட்ராக் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து அந்த ரெட் லைன் ரூட்டில் ஒன்று வந்து அப்வர்ட் டவுன்வர்ட்ஸ், அப்புறம் வந்து இந்த எல்லோ லைனுக்கு சுவிட்ச் ஆகிறதுக்கான அந்த ட்ராக்கும் அதில் வரப்போகுது. ஸோ அதுக்கப்புறம் இது அப்படியே அடுத்தடுத்த பில்லர் போகும்போது கீழே இறங்கும். வாங்க தொடர்ந்து பார்த்துட்டே போகலாம். நம்ம அப்படியே தொடர்ந்து போகும்போது இந்த லூப் லைன் அப்படியே கீழே இறங்குறத பார்க்க முடியும். அடுத்தடுத்த பில்லருக்கு போகும்போது அப்படியே உயரம் குறைஞ்சிக்கிட்டே போகும். இந்த லூப் லைன் பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு அதில் வந்து அந்த ஐடைப் கர்டர் மட்டும் தான் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பட் அதை இன்னும் க்ளோஸ் பண்ணி அதில் ப்ராப்பராக அந்த ட்ராக்லாம் பண்ணோம். ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து கூடிய சீக்கிரம் நடக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். டோட்டலாக இந்த 2 ரூட்டுமே இந்த இயர் எண்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. ஏன்னா வந்து கீழே உள்ள எல்லோ லைன் கண்டிப்பாக ஜூனில் ஓப்பன் பண்ணிடுவாங்க. அதுக்கு மேலே இருக்கிற ரெட் லைனும் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த இயர் எண்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா வந்து சிஎம்ஆர்எல் வந்து இந்த கோயம்பேடுலேருந்து ட்ரேட் சென்டர் வரைக்கும் உள்ள அந்த டிஸ்டன்ஸை ஜூன் 2026 பிளான் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு கொஞ்சம் ஒர்க் டிலே ஆகி போயிட்டு இருக்கிறதுனால கண்டிப்பாக இயர் எண்டுக்குள்ளே ஓப்பன் பண்ணிடுவாங்க அப்படின்னு நம்பலாம். ஏன்னா ஒர்க்கு ரொம்ப வேகமாக போயிட்டு இருக்குது.
இப்போ அந்த சென்டர்ல உள்ள லூப் லைன் வந்து அப்படியே இந்த கீழ உள்ள எல்லோ லைன்ல வந்து கனெக்ட் ஆகுறத பார்க்க முடியுது. இதுல பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு ஃபுல்லாவே ஐ டைப் கர்டர் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஏன்னா, இதுலயுமே வந்து 3 ட்ராக் வந்து நம்மளால ஒரு ட்ராக்ல இருந்து இன்னொரு ட்ராக், அதாவது அப்பர்ல 1 ட்ராக்கு, டவுன்வர்ட்ல 1, அப்புறம் வந்து ஸ்விட்ச் ஆகுறதுக்கு சென்டர்ல ஒரு ட்ராக் அப்படின்ட்டு 3 ட்ராக் வரதுக்குரிய வாய்ப்புகள் இருக்குது. இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது காரம்பாக்கம் மெட்ரோ ஸ்டேஷன். இந்த இடத்துல தான் வரப்போகுது. இதுல பார்த்தீங்கன்னா, காங்கோஸ் லெவல்ல ஆல்மோஸ்ட் எல்லாமே க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இந்த ஸ்டேஷன் வரப்போற இடத்துல பார்த்தீங்கன்னா, ரோடு ரொம்ப சின்னதா இருக்கிறதுனால, இதோட என்ட்ரி, எக்ஸிட் இங்க ஸ்டேஷன் பக்கத்துல வரப்போறதில்ல. இதுல இருந்து கொஞ்சம் தூரம் நம்ம ஒரு 100 to 200 மீட்டர்ஸ் நடந்து தான் போக வேண்டியிருக்கும். அதுக்கு வந்து இதுல வந்து ஸ்கை வாக் போடுவாங்க. ஏன்னா, அதுக்குரிய அந்த எக்ஸ்டென்ஷனுக்கு ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ, இங்க கொஞ்சம் தூரத்துல போனா, இங்க தான் வந்து அந்த என்ட்ரி, எக்ஸிட்க்குரிய பிளான் பண்ணியிருக்காங்க. இப்போதைக்கு இந்த இடத்துல காலம் ஒர்க் மட்டும் தான் முடிஞ்சிருக்கு. அதுக்கு மேல கான்கிரீட் போட்டு அந்த காங்கோஸ்ல கனெக்ட் பண்ணுவாங்க. பட் அது வந்து ஸ்டீல்ல போட்டுருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஏன்னா வந்து நம்மளுக்கு வந்து பூந்தமல்லி பக்கத்துல எல்லாமே ஸ்டீல்ல தான் போட்டிருக்கிறதுனால, இங்கேயுமே அதே ஸ்ட்ரக்சர் ஃபாலோ பண்ணுவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கலாம். வாங்க திறந்து போவோம். இந்த ரூட்ல அடுத்து நம்ம பார்க்க போறது ஆலப்பாக்கம் ஜங்ஷன். இந்த இடத்துல தான் அந்த மெட்ரோ ஸ்டேஷன் வரப்போகுது. இதுல பார்த்தீங்கன்னா, காங்கோஸ் லெவல்ல ஆல்மோஸ்ட் க்ளோஸ் பண்ணிட்டாங்க எல்லாத்தையும். அதுபோக என்ட்ரி, எக்ஸிட்க்குரிய ஒர்க் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு அந்த ரைட் சைடுல என்ட்ரி, எக்ஸிட்டுடைய ஒர்க் போயிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. ஏன்னா காலம் போட்டிருக்காங்க. அதுக்கு மேல அந்த கான்கிரீட் போடுற ஒர்க் போயிட்டு இருக்குது. அதுபோக ஒரு சில தனித்தனி காலமும் போட்டு வச்சிருக்காங்க. இப்போதைக்கு இந்த ஏரியால இந்த ஒர்க் தான் போயிட்டு இருக்குது. வாங்க திறந்து போவோம். இந்த ரூட்ல அப்படியே தொடர்ந்து போயிட்டு இருக்கும்போது, நெறையா இந்த கர்டர் லிஃப்ட் பண்ற ஹெவி வெஹிக்கிள் நிக்கிறத பார்க்க முடியும். ஸோ, இதிலிருந்தே தெரியுது சிஎம்ஆர்எல் இந்த ரூட்ட கம்ப்ளீட் பண்றதுக்காக எவ்ளோ ஃபாஸ்ட்டா ஒர்க் பண்றாங்க அப்படிங்கிறத. இப்ப நம்ம ஆல்மோஸ்ட் போரூர் பக்கத்துல வந்துட்டோம். இந்த போரூருக்கு போறதுக்கு முன்னாடி, இந்த லெஃப்ட் சைட்ல ரெட் லைன் தனியா பிரிஞ்சு போறத பார்க்க முடியும். இதுல பார்த்தீங்கன்னா, அந்த பிரிஞ்சு போற இடத்துல நம்மளுக்கு வந்து ஐ டைப் கர்டர் மேல பிளேஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ, லாஸ்ட் டைம் வரும்போது அதுல பில்லர் மட்டும் தான் இருந்தது. இப்போ அந்த டர்ன் பண்ற இடத்துல கர்டர்லாம் பிளேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ, இதுதான் இப்போதைக்கு இந்த இடத்துல போயிட்டு இருக்குது. கொஞ்சம் தூரத்துல போரூர் மெட்ரோ ஸ்டேஷன் இருக்கிறத பார்க்க முடியுது. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த ரோடு ரொம்ப மோசமா கிடக்குது. ரொம்ப ஸ்கிட்டியா இருந்தது. ரொம்ப புழுதியாவும் இருந்தது. அதுபோக இந்த போரூர் மெட்ரோ ஸ்டேஷன் வந்து ஃபுல்லாமே பெயிண்ட் பண்ணியிருக்காங்க. பட் இன்னும் நேமிங் போர்டு எதுவுமே வைக்கல. உள்ள பார்த்தீங்கன்னா, லிஃப்ட் ஒர்க் அதெல்லாம் போயிட்டு இருந்தது. வாங்க உங்கள கொஞ்சம் பக்கத்துல போய் கூட்டு காட்டுறேன். இந்த ஸ்டேஷன் ஃபுல்லாமே ஆல்மோஸ்ட் பெயிண்டிங் ஒர்க்லாம் முடிஞ்சிருந்தது. அதுபோக உள்ள வந்து இன்னும் அந்த லிஃப்ட் டெஸ்ட் பண்ணிட்டு இருந்தாங்க நான் போகும்போது. அது மட்டும் இல்லாம சைட்ல கொஞ்சம் கிளாஸஸ் ஃபிக்ஸ் பண்றதுக்காக அங்க கிளாஸஸ்லாம் நெறையா வச்சிருந்தாங்க. ஸோ, இப்போதைக்கு இந்த போரூர் ஜங்ஷன் வரைக்கும் தான் நம்ம கவர் பண்ணியிருக்கோம். அடுத்த வீடியோல இத தொடர்ந்து வர ஸ்டேஷன்லாம் அடுத்தடுத்த வீடியோல வரப்போது. அதெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ண நம்ம சேனல்ல தொடர்ந்து இணைஞ்சிருங்க. வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. அன்டில் தென் பை பாய்.